மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். சுரேஷ் சலே பற்றி முன்னைய நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிரடியான கருத்து. பாதாள உலக குழு தாதாவை இலங்கைக்கு அழைத்து வந்த சிஐடியினர் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சலே இவரை பற்றி முன்னைய நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி கமிஷன்ல சொன்ன ஒரு விஷயம் இப்போது மிகப்பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. ஜனாதிபதி கமிஷனுக்கு அழைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க ஊடகவியலாளர்களை வெளியில அமர செய்துவிட்டு ரகசியமான ஒரு வாக்குமூலத்தை ஜனாதிபதி கமிஷன்ல வழங்கியிருந்தாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் சலே யார் என்பது எனக்கு தெரியும். சுரேஷ் சலே கிழக்கில் இருந்த ஆயுத குழுக்களை அழைத்து பேசியதாகவும், அதே போல எல்டிடி நீரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பல்வேறு ஆயுத குழுக்களை உருவாக்கி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு ஆயுதம் கொடுத்த வேலையையும் சுரேஷ் சலே செய்திருக்கிறாரு. அப்படியான ஒரு ஆளுமையும் அவருக்கு இருக்குது. பிற்பட்ட காலத்துல இந்த ஆயுத குழுக்கள் தான் இந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அந்த ஆயுத குழுக்கள் பற்றிய அறிவும் தெளிவும் சுரேஷ் சலேக்கு இருக்குது. அப்படின்றும் ஒரு கட்டத்தில் சுரேஷ் சலே எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் பயங்கரவாதம் உருவாகியாச்சு அப்படின்னு சொல்லி நான் கேட்ட நபர்கிட்ட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயங்கரவாதம் இலங்கையில் உருவானா அது எங்கிருந்து வந்துன்னு சொல்லுங்களே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். அவர் அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. அத்தோட சிஐடி எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெஹிவல குண்டுவெடிப்பின் சூத்திரதாரியான ஜமீலுடன் இராணுவ புலனாய்வு துறையில் இருக்கின்ற சில அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லி இருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் ஜனாதிபதி கமிஷன்ல சொல்லி இருந்தாரு. ரணில் விக்ரமசிங்க அவங்களோட பேச்சில் அவங்களோட வாக்குமூலத்தில் தெரிகிற ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாக்குதலை நடத்திய ஜஹ்ரான் குழுவை உருவாக்கியது இராணுவ புலனாய்வு பிரிவினர் தான் அப்படின்ற ஒரு விஷயமும், இந்த குழுவுக்கு மறைமுகமான உதவிகளை சுரேஷ் சலே செய்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தான் இவர் சொல்லியிருக்கிறார் என்பதுதான் இப்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. அதனால அவர் சொல்றாரு, ஜமீலுக்கும் இராணுவ புலனாய்வு பிரிவில் இருக்கிற ஒரு சிலருக்கும் தொடர்பு இருப்பதாகவும், அதே போல ஆயுத குழுக்களை உருவாக்கியது அவர்கள் தான் பிற்பட்ட காலத்துல இந்த ஒரு தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியைத்தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்படியான ஒரு விஷயத்துல சுரேஷ் சலேக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ஜனாதிபதி கமிஷன்ல சொல்லாம சொன்னவர் கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு ஜனாதிபதியாக வந்ததுக்கு பிறகு அரசு புலனாய்வுடைய பிரதானியாக இருக்கிற சுரேஷ் சலேக்கு எதிராக இவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஜனாதிபதி ஆணைக்குழு எல்லாம் போட்டாரு. ஆனா குறைந்தபட்சம் அந்த பதவியில இருந்த சுரேஷ் சலேய பதவியும் நீக்கல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் செஞ்சது நீங்க என்பது தெரியும். நீங்களே இப்போது எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்கீங்க, ஜனாதிபதி பதவியை தந்திருக்கிற, உங்களுக்கு எதிராக எல்லாம் எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய போறது இல்லைன்ற மாதிரி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான எந்த ஒரு விசாரணையும் முன்னெடுக்கப்படல அப்படின்னு ஒரு விமர்சனமும் இப்போது முன்வைக்கப்படுது. ஜனாதிபதி கமிஷன்ல சுரேஷ் சலேயிடம் பல்வேறு விஷயங்கள் விசாரிக்கப்பட்டது. அதுல கேட்கப்பட்டது, ஜஹ்ரான் பற்றி ஏதும் தகவல் இருக்குதா அப்படின்னு கேட்டதற்கு அது பற்றி தெரியாதுன்ற மாதிரியும், அதை மறைக்கிறதுக்கு முற்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் ஒரு கடிதத்தை சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து காட்டியிருக்கிறாங்க. 2014 ஆண்டு இராணுவ புலனாய்வுக்கு ஒரு கடிதம் கிடைச்சிருக்கு ஜஹ்ரான் பற்றி அப்படின்னு சொன்னதுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 2014 இருந்த ஜஹ்ரான் வேறு, 2017 எம்ஏ விட்டு பிரிஞ்சதுக்கு பின்னால ஜஹ்ரானோட நிலைப்பாடு வேறு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் சுரேஷ் சலேனுடைய கைதுக்கு பின்னால பல்வேறு திடுக்கிடும் விஷயங்கள் இப்போது பேசப்படுது. இவருடைய கைதை தொடர்ந்து சரத் வீரசேகர என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு கைது ஒரு ஏமாற்று வேலை, மக்களை திசை திருப்பதற்கு செய்யப்பட்ட ஒரு கைது, அதே போல பாதிக்கப்பட்ட கார்டினல் தரப்பையும் கிறிஸ்தவ சபையையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் ஏமாற்றுவதற்கான ஒரு வித்தை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சேனல் போ என்ற ஒரு ஊடகத்துல சொல்லப்பட்ட ஒரு கருத்தை வச்சுதான் இப்போது சுரேஷ் சலேயை கைது செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் எல்டிடி தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்கு செய்யப்பட்ட ஒரு விஷயமாகவும், சேனல் போ என்பது இராணுவத்துக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை வெளியிட்ட ஒரு ஊடகம், நாட்டை காத்த ஒரு இராணுவ வீரனுக்கு இந்த அரசு கொடுத்த அங்கீகாரமான பல்வேறு விஷயங்களை விமர்சனமாக முன்வச்சிருந்தாரு. சர்வதேச விசாரணை நிறுவனங்கள் எல்லாம் ISIS பின்புலத்தில் தான் இது நடந்தது, அரசியல் தேவைக்காக நடந்தது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கும் போது எதற்காக இவங்க இப்போது இந்த மிக முக்கியமான இராணுவ வீரரை கைது செய்தாங்க அப்படின்ற கேள்வியும் கேட்டிருந்தாரு. இங்க சேனல் 4 என்ற ஊடகத்துக்கு ஆசாத் மௌலானா வழங்கிய அந்த பேட்டியை வச்சோ சுரேஷ் சலே கைது செய்யப்படல. அதோடு சேர்த்து 200 பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டு சாட்சியங்கள் திரட்டப்பட்டு தான் இப்போது சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டிருக்கிறாரு.
ஆனா இவங்க ஊடகங்கள் சொல்ற விஷயம் என்ன? ஆசாத் மௌலானோட தேவைக்காக, புலிகளின் ஆதரவாளர்களுடைய தேவைக்காக அவங்களை குஷிப்படுத்த அரசு இவர்களை கைது செய்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்றாங்க. திலீப் ஜெயவீர என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டை காக்க உயிரை பணயம் வைத்து சேவையாற்றிய ராணுவ வீரர்களை அரசியல் தேவைக்காக பயன்படுத்துவது என்பது அனுமதிக்கப்பட முடியாது. அப்படியான விடயங்களை அரசு நிறுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும், சுரேஷ் சலே நாட்டுக்காக 3 தசாப்தங்கள் தொடர்ந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர் மிகப்பெரிய அளப்பரிய பங்கை வகித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இவங்க கூறுற கருத்துக்களுக்கு சரியான பதிலடிய கார்டினல் தரப்புல இருந்து மிக முக்கியமான ஒரு மத போதகர் நேற்றைய தினம் அந்த ஊடகங்களுக்கு பதிலாக சொல்லி இருந்தார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் சலையினுடைய கைதை தொடர்ந்து நிறைய பேர் தடமாறுவதை பார்க்க முடியுது. சட்டத்துக்கு மேலே யாரும் இல்லை, அது இராணுவ வீரராக இருந்தாலும் சரி, சட்டம் அனைவருக்கும் சமமே. இப்போது கைது செய்யப்பட்டு விசாரணை நடக்குது. இந்த விசாரணைக்கு அனைவரும் ஒத்துழைக்கணும். 7 ஆண்டுகள் நாங்கள் காத்திருந்தோம், இந்த ஒரு விஷயத்தில் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போது மிக முக்கியமான ஒரு இராணுவ வீரரை கைது செஞ்சிருக்கிறாங்க. இது குறித்த விசாரணை போகுது. நீதிமன்றத்தினூடாக மட்டும்தான் இவர் குற்றவாளியா சுத்தவாளியா என்ற ஒரு விஷயம் தெரிய வரும். இராணுவ வீரர் என்பதற்காக சட்டத்துக்கு அப்பால யாரும் கிடையாது. சட்டத்தின் ஆட்சி என்பது நிலைநாட்டப்படணும், அதற்கு அனைவரும் தலை சாய்க்கணும். எனவே இது போன்ற விமர்சனங்கள் நிச்சயமாக விசாரணைக்கு ஒரு குந்தகத்தை ஏற்படுத்தும் என்பதனால அனைவரும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்வதாக அவருடைய உரையில சொல்லி இருந்தாரு. ஆசாத் மௌலானா நிச்சயமாக அவரையும் நாட்டுக்குள்ள கொண்டு வந்து இது குறித்த ஒரு சாட்சியமாக அவரை மாற்றி அவரிடமும் விசாரணை நிச்சயமாக செய்யப்படணும் என்பதுதான் இப்போது சொல்லப்படுகின்ற மற்றும் ஒரு விமர்சனம். என்னதான் இருந்தாலும் எதிர்வரும் தினங்களில் இவருடன் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகளை பல்வேறு திடுக்கிடும் செய்திகள் நிச்சயமாக வெளிவர ஆரம்பிக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். பாதாள உலக தாதா பொடிலசி என்று சொல்லப்படுகின்றவரை இப்போது இந்தியாவில இருந்து அழைச்சி வந்திருக்கிறாங்க. யார் இந்த பொடிலசி, இவருடைய குற்ற பின்புலங்கள் என்ன அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தேடி பார்த்ததுல இவருடைய பாதாள உலக வாழ்க்கை எங்க தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனது தந்தையை படுகொலை செய்தவனை பழி தீர்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் தான் ஆயுதம் ஏந்தியதாகவும் பாதாள குழுக்களோட இணைந்ததாகவும் சொல்லப்படுது. பொடிலசியனுடைய தந்தைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொடிலசியனுடைய தந்தையும் தாயும் மோட்டார் பைக்கில் போகின்ற இந்த சூழல்ல மனோஜ் மெண்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழுக்களின் தாதாவாக இருந்தவர் மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டில் சம்பவ இடத்திலேயே பொடிலசியனுடைய தந்தை இறந்து போனாரு. தாய் பலத்த காயங்களோடு உயிர் பிழைத்தார். ஏதோ ஒரு வகையில தனது தந்தையை கொண்டவனை பழி தீர்க்கணும் அப்படின்ற வேட்கையில ஆயுதத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சாரு. 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் தேதி அளவுல மனோஜ் இரவு நேரம் போதையில இருந்த சந்தர்ப்பத்துல தனது சகாக்களோட போய் மனோஜை சுட்டு படுகொலை செய்த சம்பவம் பதிவாச்சு. தனது தந்தையை கொண்டவனை கொண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படுகொலையை செஞ்சவரை பாதாள உலக வாழ்க்கையை அவரை விட்டு வைக்கல, தொடர்ந்து அதிலே பயணிக்க ஆரம்பிச்சாரு. எதற்காக இவருடைய தந்தையை பழித்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய தந்தையும் ஒரு பாதாள உலக குழுக்களோட சம்பந்தம் வைத்திருந்தவர் என்பதனால தான் மனோஜ் தரப்பு இவருடைய தந்தையை படுகொலை செஞ்சாங்க. மனோஜ் தரப்புல இல்லவங்க இவரை படுகொலை செய்வதற்கான சதிகளை செய்யறதும் முயற்சிகளை மேற்கொள்றதும் அதிலிருந்து இவர் உயிர் பிழைக்கிறதும் அப்படின்னு பயணிக்கிற நேரத்துல தான் மனோஜ் படுகொலையில கைதாகி சிறைக்கு போனார் பொடிலசி. கரந்தனிய சுத்தாவினுடைய சகாக்கள் அவர் சந்திக்கிறாரு. அவங்க உள்ள போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2008ஆம் ஆண்டு ஒரு வைத்தியரை அநியாயமாக படுகொலை செய்த கேஸ்ல கரந்தனிய சுத்தாவுடைய உறவுக்காரர்கள் உள்ள இருந்தாங்க. அவங்களோட இவருக்கு உறவு ஏற்பட்டு நெருக்கமா பழகிற இந்த சூழல்ல அதுக்குள்ளேயே மனோஜ் மெண்டிஸனுடைய சகாக்கள் உள்ள இருக்கிறாங்க. அவங்க பார்த்தாங்க, தலைவனை போட்டவன் வந்திருக்கிறான், இவன் தலையை எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு கொலை சதிகளை திட்டமிட ஆரம்பிக்காங்க. அப்போதுதான் ஆயுதம் இல்லை, கத்தி இல்லை, எப்படா படுகொலை செய்யற அப்படின்னு இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் அவங்களுக்கு கெனடி என்று சொல்லப்படுகின்ற முன்னைய நாள் எல்டிடி உறுப்பினராக இருந்தவருடைய உறவு கிடைக்குது. அப்போதுதான் அவரோட ஆலோசனை செஞ்சு ஏதோ ஒரு வகையில் இவன் சோழியை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சைனட் வச்சு படுகொலை செய்யலாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. சைனட் வச்சு படுகொலை செய்வதற்கான எடுக்கின்ற முயற்சிகளை ஏதோ ஒரு வகையில் அந்த சதியை புரிஞ்சு கொண்ட பொடிலசி அதிலிருந்து மயிரில் உயிர் தப்புறாரு. எனக்கடா நீங்கள் ஆப்பு வைக்க வந்தீங்க, உங்களோட தலைவனை போட்டு தள்ளினவன் நான் அப்படின்னு சொல்லி வெளியிலிருந்து இதுக்கு யாரு உடந்தையாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள போடுகின்ற பணியை செய்ய ஆரம்பிச்சாரு. இவரோடு இருந்து வெளியில் சென்ற இவருடைய சகா கொஸ்கோட ரணாவை அணுகி எப்படியாவது அவனோட சோழியை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி 2 பேரை இனங்கண்டாங்க. அதுல ஒருத்தர் விபுல் பிரியந்த 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி அவரை சுட்டு கொள்றாங்க. அடுத்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுது பிரியந்த 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி அவரை சோழியையும் முடிச்சிட்டாரு பொடிலசி.
ஒரு வாரியா குணைகெடுத்து வெளியில் வந்த பொடிலசி இதுக்கு மேல இங்க இருந்தா நம்மட சொல்லிய முடிச்சிருவாங்க அப்படின்றதுனால உடனடியாக படகு மூலம் இந்தியாவுக்கு பயணமானாரு. இந்தியாவுக்கு பயணமானதுல தான் இந்தியாவை வச்சு இவர் கைது செய்யப்பட்டு சிறையில போடப்பட்டு இலங்கைக்கு தகவல் சொல்லி பல்வேறு விசாரணைக்கு பின்னால இப்போது நாட்டுக்கு சிஐடியினர் அழைத்து வந்திருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த அரசு பாதாள உலக குழுக்களுக்கு எதிராக எடுக்கின்ற இந்த முயற்சிகள் பாராட்டத்தக்கது. கூடிய சீக்கிரம் இந்த ஒரு பாதாள உலக குழுக்களுடைய அட்டகாசங்களும் முடிவுக்கு வருவதற்கான நடவடிக்கைகளை அரசு செய்யட்டும் என்று கூறி, ஆயுதம் இல்லாத போதை இல்லாத ஒரு நாடும் தேசமும் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியில் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.